أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. باب إذا صلى في ثوب له علام ونظر إلى علمها. ஒரு ஆடையிலே தொழுதார். அந்த ஆடைக்கு வேலைப்பாடுகள் நக்ஷாக்கள் இருந்தன. நலர இல அலமிகா, தொழுது கொண்டிருக்கும் போதே அந்த படம், நக்ஷா, வேலைப்பாடு இதை கண்ணால் பார்த்தார். இவருடைய தொழுகை எப்படிப்பட்டது? வேலைப்பாடுன்னு சொன்னால் எல்லாமே, அதாவது பிளேனாக இல்லாமல் படமாக இருந்தாலும் சரி, அல்லது பூக்களாக இருந்தாலும் சரி, குஞ்சமாக இருந்தாலும் சரி, கலர் கலராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பேர் என்ன? ஆலாம். به قال حدثنا حمد بن يونس قال حدثنا إبراهيم بن سعد قال حدثنا ابن شهاب عن عروة عن عائشة أن النبي صلى الله عليه وسلم صلى في خميسة لها علام. பூ வேலைப்பாடுகள் செஞ்சிருந்த ஒரு போர்வை அணிந்து கொண்டு தொழுதான். அந்த ஹமீசத்திற்கு ஆலாம் இருந்துச்சு, நக்ஷ் இருந்துச்சு, படங்கள் இருந்தன, வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தொழுது கொண்டிருக்கும் போதே நலரையில ஆலாமியா, அந்த ஹமீசத்தில் இருந்த அந்த அடையாளங்களை, படங்களை, நக்ஷாக்களை நபி பார்த்துட்டாங்க. டக்குன்னு கவனம் போயிடுச்சு. ஒரு பார்வை, நல்லரா இலா ஆலாமிஹா, நல்லரா. ஃபலமன் சரஃப, தொழுது முடித்த போது சொன்னாங்க, இத்ஹபு பி ஹமீசத்தி ஹாதிஹி இலா அபி ஜஹம், இந்த என்னுடைய போர்வையை, என்னுடைய ஹமீசத்தை, மேலாடையை அபூஜஹம் இடத்துல கொண்டு போய் பாத்தூனி பி அம்பிஜானியா அபி ஜஹம், அபூஜஹம் இடத்துல வேலைப்பாடு இல்லாத உண்டான துணியை என்கிட்ட கொண்டு வாங்கண்ணா, இதை அவர்கிட்ட கொடுத்துருங்கோ. அவர்கிட்ட அம்பிஜானியாக இருக்குது, வேலைப்பாடு, கலரு, படமெல்லாம் இல்லாதது. ஏனென்றால் இன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் சலாத்தி, இப்போ இந்த ஆலம்கள் என்னுடைய தொழுகை விட்டும் பராக்காக்கிவிட்டது, கவனம் திரும்பிடுச்சு. வகால ஹிஷாம் இப்னு உருவா அன் நபீஹ் அன் ஆயிஷா,
மேலே சொன்னது ஷிஹாப் அன் உருவா, இங்கே உருவாவுடைய மகன் ஹிஷாம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து அன்துரு இலா அலமிஹா வ அன ஃபி ஸலாத். நான் தொழுது கொண்டிருக்கும் போது அதனுடைய அளவின் பக்கம் கவனம் செலுத்தி விட்டேன். அகாஃபு அன் தஃப்தினனி, என்னை குழப்பி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வின் பக்கம் உண்டான அந்த கவனம் திரும்பி இந்த படங்கள், இந்த அடையாளங்கள், இந்த நக்ஷாக்களின் பக்கம் திரும்பிடுமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குதுண்டான். இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? இப்போ நபி அவர்களுக்கு பார்வை போயிடுச்சு அந்த படத்தின் பக்கம், வேலைப்பாட்டின் பக்கம். இருந்தாலும் அடுத்த தொழுகைக்கு தான் தயாரானாங்களே தவிர பிளேன் துணிக்கு அந்த தொழுகை வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி தொழுகை என்ன செய்யலை, திருப்பலை. லா தஃப்சுது சலாத்துஹு லாக்கின் தர்க்குஹு அவுலா, இதுதான் சட்டம். நம்ம தொழுகிறோம், தொழுதுட்டு இருக்கும்போதே நம்ம ஜிப்பாவில் ஒரு படம் இருந்துச்சு, கவனம் சேர்ந்துருச்சு. முதல் சஃபில் ஒருத்தவன் நின்று தொழுதுட்டுருக்குறான், அதில் என்னவோ எழுதியிருக்குது, அந்த எழுத்தின் பக்கம் கவனம் சேர்ந்துருச்சு. லா தஃப்சுது சலாத்து லாக்கின் தர்க்குஹு அவுலா. தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் கவனம் போயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் இன்னி வஜ்ஜகத்துங்கிற அந்த நிலை மாறிடும். அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பிட்டேன்னு தான் தக்பீர் கட்டுறேன், இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். தொழுகை கூடிடும், ஃபசாது உண்டாகாது. நமக்கு அசல் பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்கணும், ஆடை ஆஹிராக இருக்கணும், தொழுகையில் குஷு ஹுலு இருக்கணும், குஷு ஹுலு உண்டாக்கிக்கணும். நம்ம அறியாமலேயே கவனம் வந்து திரும்பிடுச்சுன்னு சொன்னால் உடனே கரெக்ட் பண்ணணும். சில நேரங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாமே வேலை நடக்கும். ஹத்தல் இம்கான் இஜித்தினாப் இருக்கணும், மற்றதன் மீது கவனம் செலுத்துவதை விட்டோம். எனவே தான் சொன்னாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்பாத, பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, சஜிதா செய்கிற இடத்த பார்த்துக்கிட்டே இரு. நின்று கொண்டு இருக்கும்போது சஜிதா செய்கிற இடத்த தான் பார்க்கணும், கவனம் சிதறாமல் இருப்பதற்கு. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த பக்கம் வரவு தெரியும், இந்த பக்கம் வரவு தெரியும், யார் வரா யார் போகிறோம், இப்படி இருந்தேன்னு சொன்னால் அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சி விடும். பாவன் இன் ஸல்லா ஃபீ தௌபின் முஸல்லபின் அவ் தஸாவீர ஹல் தஃப்சுது ஸலாத்துஹு வமா யுன்ஹா மின் ذلك. முஸல்லபு தௌபிலே சிலுவை வரையப்பட்டிருக்குது, தப்புக்குறி தவறு தான் சிலுவை. சிலுவை வரையப்பட்டிருக்கிற ஆடையில தோல்தான் ஓ தசாவீர, அல்லது வேறு ஏதோ படம் போட்டிருக்கு சூரத். கேள்வி என்ன? அல் தஃப்சுது சலாத்துஹு, தொழுகை ஃபசாதா, தொழுலாமா தொழக்கூடாதா, அது வேறு செய்து தொழுதுட்டான். அல் தஃப்சுது சலாத்துஹு வமா யுன்ஹா மின் ذلك, அதிலிருந்து எந்த அளவுக்கு தடுக்கப்படுகிறது, தவிர்த்து கொள்ளணும் என்பதை பற்றியுள்ள பாடம். حدثنا أبو معمر عبد الله بن عمر عمرو قال حدثنا عبد الوارث قال حدثنا عبد العزيز بن صهيب عن أنس قال கான கிராமன் லி ஆயிஷா, ஆயிஷா அவர்களுக்கு சொந்தமான 1 கிராம், என்ன சொல்லுவாங்க, பர்தாவா,
ஒரு பருதா இருந்தது. ரூமில் ஜன்னல்லாம் தொங்க விடுறாங்களா இல்லையா? லஹா கான கிராமுன் லஹா சத்தரத்து பிஹி ஜானிப வைத்திஹா. அந்த கிராமை கொண்டு அவங்க வீட்டுடைய ஒரு சைடை மறைச்சிருந்தான். ஒரு அழகுக்காக அல்லது மற்றவங்களுடைய பார்வை படக்கூடாது என்பதற்காக. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வீட்டுக்கெல்லாம் போனால் தொழுவாங்க. சொன்னாங்க, அமீட்டி அண்ணா கிராமக்கி அதான் இந்த உன்னுடைய பருதாவை திரைய நம்மை விட்டு அகற்றி விடு. அமீட்டி இன்னஹு லா தஸாலு தஸாவீருஹு. அந்த திரையில் இருக்கிற படங்கள் எல்லாம் என்னுடைய தொழுகையில் குறுக்க வந்துக்கிட்டு இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு பார்வை அதில் படுது என்று நபி சொன்னான். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வஸ்து நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது பார்வை பட்டுடுச்சு, லா தஃப்ஸுது ஸலாத். ஆனால் மக்ரூஹ் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்த ஒழுங்குபடுத்திட்டு நிற்கணும். படங்கள் வரையப்பட்டிருக்கிற அது இயற்கை காட்சியோ இல்லாத காட்சியோ செயற்கை காட்சியோ எந்த காட்சியும் இல்லாத அறையில் என்ன செய்யணும்? தொழுவோம். இந்த அடிப்படையில் தான் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தொல்லாத. ஏண்டா உன்னுடைய தோற்றத்தில் தான் உன்னுடைய பார்வைப்படும். நீ எப்படி நிற்கிற, நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, கலவமாக நிற்கிறோமா ஸ்டைலாக நிற்கிறோமா என்கிற கவனம்லாம் வந்துடுமா இல்லையா? கண்ணாடி முன்னாலாம் தொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு இப்படி தான். நேராக நபி அவர்கள் கண்ணாடி முன்னால் தொல்லாதேன்னு சொல்லலை. நபிக்கு பிடிக்கலை, உடனே ஆக்கி விட சொல்லிட்டாங்க. சௌபுன் முசல்லபுன்னு சொன்னால் சிலுவை வரையப்பட்டிருக்கிற ஆடை. இத்தனைக்கு அந்த சிலுவை என்பது இன்னொரு மதத்துடைய ஒரு புனிதமான குறி. அப்படிப்பட்டதை இருக்கிற படத்தை போட்டுவிட்டு தொழுதா கூட தொழுக பசாதாகாது. ஆனால் தொழக்கூடாது. தொழுதுட்டா சட்டம் என்ன, தொழுவலாமா, ரெண்டு விதம் இருக்குது. தொழக்கூடாது, தொழுதுட்டா சட்டம் என்ன, சரி கூடிடுச்சு, இனிமேல் தொழாத. இது மக்ரூஹான செயல். இமாம் புகாரியுடைய தலைப்பை பார்த்தாலும் மக்ரூஹு தான். மற்ற இமாம்கள்லாம் சொல்கிற மாதிரி மக்ரூஹுங்கிற தான் அவங்க சொல்கிறாங்க. நான் ஹம்பலி மதுஹபுடைய பிரபலியமான சொல்லு இருக்கிறது, நம்ம ஃபாசிதாயிடும்ட்டான். நீ தொழுதுகிட்டு இருக்கும்போது சுவத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ஒரு படம் ஒன்று கவனத்தை திருப்பிடிச்சு தொழுகைய என்ன செய்யணும், திருப்பி தொழுவணுங்கிறான். இமாம் புகாரி அந்த கருத்தை ரத்து செஞ்சு தான் இந்த தலைப்பை போட்டிருக்கிறாங்க. திருப்பெல்லாம் தேவையில்லை, ஆனால் தவிர்த்து கொள்ள வேண்டும். மன் ஸல்லா ஃபீ ஃபர்ரூஜி ஹரீரின் சும்மா நஸஅஹு. ஒரு பட்டாடை, ஃபர்ரூஜுன்னா ஒரு வகையான ஆடை. அது விதவிதமாக ஆடைக்கு பேர் இருக்குது. இது பட்டினால் தயார் செய்யப்பட்ட ஆடை. அதை உடுத்திட்டு தொழுதுபவர் தொழுது முடிச்சுட்டு நஸஅஹு கழட்டிட்டாங்க. به قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا الليث عن يزيد عن أبي الخير عن عقبة بن عامر قال أهدي إلى النبي صلى الله عليه وسلم فروج حرير. பட்டினால் தயார் செய்யப்பட்ட ஒரு அபா, ஒரு ஆடையை நபி அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டது. லபிசஹு, அதை அணிந்து ஸல்லா ஃபீஹி தொழுதான். சும்மன் சரஃப, தொழுது முடித்த போது நஸஅஹு நஸ்அன் ஷதீதா கல்காரிஹி லஹு, அதை வெறுத்து ஒதுக்குற மாதிரி ரொம்ப கடுமையான முறையில் கழட்டி எறிஞ்சாங்க. கால லா யம்பகி ஹாதா லில் முத்தகீன். அல்லாஹை பயந்து நடப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஆடெல்லாம் தகுதியானதாக ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க.
இதுலேருந்து தெரிகிறது பட்டாடை ஆண்கள் உடுத்தக்கூடாது, பட்டாடை தப்பு. ஆனால் உடுத்தி தொழுதுட்டா அந்த தொழுகை திருப்பி தொழணும்னு கட்டாயம் இல்லை. தங்க மோதிரம் அணியக்கூடாது, மோதிரம் அணிஞ்சு தொழுதான் தொழுகை கூட்டிவிடும், தப்பு தான். லா தப்சுது சலாத்து லாக்கின்னா மக்ரூஹும். ஏன் மக்ரூஹுங்கிறோம்? லம் இது சலா, தொழுது முடிச்ச உடனே அந்த பட்டு ஜிப்பாவை கழட்டி போட்டாங்களே தவிர தொழுகையை மீட்டலை. பாபு சலாத்தி ஃபி தௌபில் அஹ்மர், சிகப்பு நிற ஆடையை உடுத்திக்கிட்டு தொழுவதை பற்றி உண்டான பாடம். சிகப்பு நிறம். حدثنا محمد بن عرارة قال حدثني عمر بن أبي زايدة عن عون بن أبي جحيفة عن أبيه. அபூ ஜஹீஃபா சொல்றாரு, ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பார்த்தேன். ஃபீ குப்பத்தின் ஹம்ராஅ மின் அதமின், தோலினால் ஆன சிகப்பு நிற ஒரு கூடாரத்திலே. ஃபீ குப்பத்தின் ஹம்ராஅ மின் அதமின் வரஅய்து பிலாலன் அஹத வதுஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒலு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வந்தாங்க பிலால். வரஅய்துன்னா ஸயபுததிரூன ஸாலிகல் வலு, அந்த தண்ணீருக்காக மக்கள் எல்லாம் விரைந்து ஓடி செயல்பட்டதை பார்த்தேன். ரஅய்துன்னா ஸயபுததிரூன ஸாக்கல் வலு. ஏன்? வமன் அஸாப மின்ஹு ஷைஅன் தமஸ்ஸஹ பிஹி, அந்த தண்ணீரில் யாருக்கு கிடைச்சிச்சோ அதை உடம்புல தேய்ச்சிக்கிட்டாங்க, அப்படி ஒலு செஞ்ச தண்ணியே. வமல்லம் யுஸிபு மின்ஹு, யாருக்கு கிடைக்கலையோ கொஞ்சம் கூட, அகதமின் பலலி எதி சாஹிபிஹி, நண்பருடைய கையில் இருக்கிற ஈரத்தை கையில் ஒட்டிக்கிட்டு மேலே தேய்ச்சிக்கிட்டான். நபி பயன்படுத்தின அந்த தண்ணியில், நபி உடம்புல பட்ட அந்த தண்ணியில் பரக்கத்து இருக்குது என்பதற்காக. உண்மையான சாலிஹான நல்ல மனிதர்களுடைய பயன்படுத்திய பொருளுக்கு ஒரு பரக்கத்து இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. வரம்பு மீறக்கூடாது. பக்தி எப்போதுமே வணக்கமாக ஆகிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா ரஅய்து பிலாலன் அகத அனசத்தன், அடுத்த ஒரு கைத்தடியை பிலால் எடுத்ததை பார்த்தேன். ரகஸஹா, அதை நட்டு வைத்தாங்க ஒரு சுத்ராவாக. திறந்த வெளியில் நபி தொழுதாங்கன்னு சொன்னால் முன்னால் ஏதாவது ஒரு மறைப்பு வைப்பாங்க, அது ஒரு சுன்னத்திற்கு எழுது. ஏன்னா முன்னால் போவாங்க, அதுக்கெல்லாம் தடை. ஒரு சுத்ரா இருந்தால் போகணும், யாரும் போகலாம் வரலாம். வஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹல்லத்தின் ஹம்ரா முஷம்மிரன், சிகப்பு நிற ஒரு ஜோடி ஆடையிலே ஆயத்தமாக நபி வெளியே வராங்க. கூடாரத்துலேருந்து வெளியே வராங்க. சிகப்பு நிற ஹுல்லத், மேலையும் கீழையும் அணிந்து கொள்ள ஆடைக்கு சேர்ந்து பேர் ஹுல்லத். முஷம்மிரன், தயாராக. சல்லா இலல் அனஸத்தி பின் நாஸ், அந்த கைத்தடியை முன்னோக்கி மக்களுக்கு தொலை வைத்தாங்க 2 ரக்காத். ஒரு ஆயிட்டுன்னா தவாப, மக்களையும் பார்த்தேன், கால்நடைகளையும் பார்த்தேன். யமுர்ரூன மின் பைனி யதையில் அனஸா, அந்த குச்சிக்கு முன்னால் கடந்து செல்வதை நான் பார்த்தேன் சொன்னான். அப்போ தண்ணியை பெற்றுக்கொள்வதற்காக விரைந்து செயல்பட்டாங்க. நபி அவர்கள் பயன்படுத்திய தண்ணீர் இந்த ஆடையில் சிகப்பு ஆடைன்னு இருக்கு, சிகப்பு நிறம் இருக்கு. முத்தலக்கன் சிகப்பு நிறம் தடை இல்லை.
பெண்களுக்காகவே சில சிகப்பு நிறங்கள் இருக்குதே, பெண்கள் ஆடை போன்று உன்னுடைய ஆடை இருக்கக்கூடாது. ரொம்ப டீப்பான சிகப்பு அதெல்லாம் மக்ரூஹ் தன்சீஹ் இருக்கிறது. லைட் சிகப்பு தடை இல்லை, விலா கராஹத்து ஜாயிஸ். வெள்ளை ஆடையில் சிகப்பு கோடுகள் இருந்துச்சு, ஹதீஸில் வரக்கூடியதான் சொல்கிறாங்க, வெள்ளை ஆடையில் சிகப்பு கோடு இருக்கிறதுனால அது சிகப்பு ஆடைன்னு சொல்லுவாங்க. எனவே வெள்ளை ஆடையில் சிகப்பு கோடு இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. வெள்ளை கையில் கொடுத்துருக்கிற கரை சிவப்பு கலரில் இருக்குது, சிவப்பாக இருக்குது வானன்னா சொல்ல தேவையில்லை. பச்சை கரையாக இருக்கட்டும், சிவப்பு கரையாக இருக்கட்டும், எந்த கரையும் இருக்கலாம். பாபு சலாத்தி ஃபி சுது வல் மிம்பர் வல் ஹஷப். மாடியிலே தொழுகிறது, மேடையிலே தொழுகிறது, மரப்பலகையில் தொழுவது, எல்லாமே கூடும். தரையில் தான் தொழுவணும்னு கட்டாயம் இல்லை. பூமி எனக்கு தொழும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தூய்மையாக்கும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்தாலே பூமியில் தான் தொழுவணும், வேற எங்கேயும் தொழக்கூடாது அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாதே. பூமியோட ஒட்டி இருக்கிற எதுவும் பூமி தான். ஒரு கட்டல் இருக்குது, கட்டலை தொழுவலாமா? பூமியில் தான் அந்த கட்டல் இருக்குது. எந்த மாடியாக இருந்தாலும் அஸ்திவாரம் பூமியில் இல்லாமல் மாடியது. கால அபு அப்துல்லா இமாம் புகாரி சொல்றாங்க, வலம் யரல் ஹசன் பாசன் யுசல்லி அலல் ஜமுதி வல் கனாத்திரி. ஹசன் பசரி பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க, அலமிர பாசன் தப்பு இல்லைங்கிறாங்க. பனிக்கட்டியின் மீது தொழுவது, பாலங்கள் கனாத்தீர் பாலங்களின் மீது தொழலாம். வைஞ்சரா தஹதஹா பவுலுன், அந்த பாலத்திற்கு கீழால மூத்திரம் ஓடுது, ஃபௌகஹா அல்லது பாலத்துக்கு மேலே, அவ் அமாமஹா பாலத்துக்கு முன்பு மூத்திரம் அசுத்தம் கிசுத்தம் குப்பை கூடம் இருந்தால் கூட பாலத்தில் தொழுவலாம். இதாக்கான பைனஹுமா சுத்ரா, இந்த பாலத்துக்கும் அந்த மூத்திரத்துக்கும், இந்த பாலத்துக்கும் அதுக்கு மத்தியில் குப்பைக்கு மத்தியில் என்ன இருக்கணும்? ஒரு தடுப்பு இருக்கணும். சுத்ரா தடுப்பு இருக்கணும். வசல்லா அபூ ஹுரைரா அலா அலஹில் மஸ்ஜித் பி சலாத்தில் இமாம். இமாமுடைய தொழுகையை பள்ளிவாசலுடைய கூரையில் இருந்துக்கிட்டு அபூ ஹுரைரா தொழுதாங்க. இமாம் கீழே இருக்கிறாரு, அபூ ஹுரைரா மாடிக்கு மேலே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆக இமாமுக்கு கீழே மேலே போனால் இமாமை பின்தொடரலைங்கிற பேச்செல்லாம் இல்லை. இமாம் கீழே இருக்க மேலேயும் தொழுவலாம், இமாம் மேலே இருக்க கீழேயும் தொழுவலாம். சல்லா அபூ ஹுரைரா அலா அலஹில் மஸ்ஜித் பி சலாத்தில் இமாம். எல்லாம் தலைப்பு தான். சல்லா இப்னு உமர் அல ஃபல்ஜ், இப்னு உமர் அவர்கள் பனிக்கட்டியின் மீது தொழுதாங்க. தங்களுடைய தலைப்புக்கு சஹாபாக்களுடைய அசராத்தெல்லாம் ஆதாரமாக சொல்கிறாங்க. به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال حدثنا أبو حازم قالوا سألوا سهل بن سعد, சஹல் என்ற ஒரு சஹாபி இடத்தில் மற்ற மக்கள்லாம் கேட்டாங்களாம், மின் ஐ ஷையின் அல் மிம்பர், நபியுடைய அந்த பயான் செய்யும் மேடை மிம்பர் எதனால் உண்டாக்கப்பட்டது, எதனால் செய்யப்பட்டது? பக்கால சஹல் சொன்னாங்க, மா பக்கிய ஃபின்னாசி ஆலமு பிஹி மின்னி, இந்த காலகட்டத்தில் என்னை விட ரொம்ப தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இந்த மெம்பரை பற்றி உண்டான
இந்த அறிமுகம் செய்வதற்கு தகுதியான ஆள் நான் தான் என்றதை கரெக்டாக கேட்டிருக்கிறேன். பாக்கியாக இல்லை மக்களில் யாரும் ஆலமுபியும் என்னை விட இதை பற்றி தெரிந்தவராக ஓமின் அசலில் காபா, ஒரு வகை காட்டு மரத்தில் செய்யப்பட்டது. காடுகளில் உண்டான ஒரு மரம், நல்ல உயர் ரக மரம் சொல்கிறாங்க. ஆனால் அசலில் காபான்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் அதுக்கு பேர்லாம் சொல்ல முடியாது. தேக்கு மரம், அந்த மரம், இந்த மரம்லாம் சொல்லி, இந்த நாட்டில் எந்த மரம் இருக்கோ அந்த நாட்டில் அந்த மரம் நம்ம நாட்டில் இருந்தால் பேர் சொல்ல முடியும். புரியுதா? அமலகு ஃபுலானுன் மௌலா ஃபுலானா, ஒரு பெண்மணியினால் உரிமையிடப்பட்ட ஒரு அடிமை அதை செஞ்சார். ஒரு தச்சர், ஒரு பெண்மணி தான் கேட்டாங்க செஞ்சு கொடுக்கலாமான்னு சொல்லி. செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே அவருடைய மோலாட்டை சொல்லி செஞ்சார் ரசூலுல்லாவுக்காகவே. வகாம அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன உமில உதிய, அதை செய்யப்பட்டு வைக்கப்பட்ட போது நபி அவர்கள் அதன் மீது எழுந்திருத்து நின்றார்கள். ஃபஸ்தக்பலல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கினார்கள். கப்பர அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினாங்க. இப்போ மெம்பர் மீது இருந்து இமாமத்தை செய்கிறாங்க நபி, குத்பா ஓதலை. வகாமன் நாசு ஹல்ஃபஹு, மக்கள் எல்லாம் நபிக்கு பின்னால் நிற்கிறாங்க. வக்கர கிராத் ஓதனாங்க. வரக்க ருக்குக்கு போனாங்க. வரக்க அன்னாசு ஹல்ஃபஹு, மக்கள் நபிக்கு பின்னாலே ருக்குக்கு போனாங்க. எல்லாம் மெம்பர்லாம் நடக்குது. சும்மா ரஃபா ராசஹு, தலையை தூக்குனாங்க. சும்மா ரஜ அல் கஹக்கரா, மெம்பர்லேருந்து பின்னால் வந்தாங்க. மெம்பரை விட்டு கீழே இறங்கி இப்போ சஜதா எல்லாரும், ஏன்னா மெம்பரில் நின்றுக்கிட்டு சஜதா செய்ய முடியாது அல்லவா, சஜதா எல்லாரும். சும்மா ஆதால் மெம்பர், அடுத்த கட்டமாக சஜதா செஞ்சுட்டு மெம்பருக்கு மேலே ஏறிட்டாங்க. சும்மா கர, சும்மா ரக, சும்மா ரஃபா ராசஹு, சும்மா ரஜா கஹக்கரா. ரெண்டாவது ரகாத்துலையும் மெம்பரை விட்டு கீழே இறங்கி பின்னால் வந்தாங்க. ஹத்தா சஜத பில்லாரு ஃபஹாதா ஷானுஹு. இதுதான் அந்த மேடையின் நிலை. மேடை உண்டாக்கப்பட்ட போது மேடையை அப்படி இப்படி பயன்படுத்தினாங்க. ஹாதா ஷானுஹு கால அபு அப்துல்லா. இமாம் புகாரி கருத்து சொல்கிறாங்க. கால அலி இப்னு அப்துல்லா, அலி இப்னு அப்துல்லா சொன்னாங்களாம், சாலனி அஹமது பின் ஹம்பல் அன்ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி இமாம் அஹமது என்கிட்ட கேட்டாங்க. இந்த ஹதீஸை பற்றி உன்னோட கருத்து என்னான்னு. கால இன்னமா அரத்து அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஆலா மினன் நாசி பலா பாசாய் யக்கூனல் இமாம் ஆலா மினன் நாஸ் பிஹாதல் ஹதீஸ். நான் இதில் ஃபிக்ஹ் சட்டம் எடுக்கிறேன். நபி அவர்கள் மக்களிலிருந்து கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றாங்க. எனவே இமாம் மக்கள் நிற்கக்கூடிய தரையை விட ஆளாவாக உயரமாக இருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. மக்கள் கீழே இருக்க, இமாம் மேலே இருக்க, சொல்ல வச்சா ஒன்றும் தப்பு இல்லை. இதான் நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னாங்க. கால ஃபகுல்து இன்ன சுஃபியான் இப்னு உயைனா கான யுஸாலு அன் ஹாதா கசீரன். அவர்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுஃபியான்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஹதீஸை பற்றி உங்களுக்கு கருத்து என்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே. பலம் தஸ்மாஹு மின்ஹு, அவற்றை அவரிடமிருந்து நீங்கள் கேட்டீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. காலல்லா, நான் இதை பற்றி அவர்கிட்ட எந்த செய்தியும் கேட்கலையேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர்
இப்போ இமாம் அஹமது சுஃபியான்ட்டேருந்து எதையும் கேட்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கடைசியில் இமாம் புகாருடைய கருத்தின்படி. ஆனால் ஒரு ஹதீஸில் இமாம் அஹமது சுஃபியான்ட்ட கேட்டதாக முஸ்னத் அஹமதில் இருக்குது, இங்கே கேட்கலன்னு இருக்குது. இதுக்கு என்ன பொருள்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக எல்லா ஹதீஸையும் அவங்கள்ட்டேருந்து கேட்கலன்னு அர்த்தம். இது பற்றி உண்டான சில கருத்துக்களை கேட்கலைங்கிற அந்த கருத்தை எடுக்க முடியாதான். به قال حدثنا محمد بن عبد الرحيم قال حدثنا يزيد بن هارون. என்ன தலைப்பு? மக்கள் கீழே இருக்க இமாம் மேலே இருக்க தொழ வைக்கலாமா, அப்படி தானே? உணவு தலைப்பு என்ன? மேலே இருந்துக்கிட்டு தொழுவலாமா, பூமியில் இல்லாமல். به قال حدثنا محمد بن عبد الرحيم قال حدثنا يزيد بن هارون قال أخبرنا حميد الطويل عن أنس بن مالك أن رسول الله صلى الله عليه وسلم سقط عن فرسه. குதிரையில் போயிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டாங்க. குதிரை பயணத்தில் ஜோஷத்து சாக்குஹு அவ் கத்திஃபுஹு, அவர்களுடைய கரண்ட காலிலேயோ அல்லது புஜத்திலேயோ முறிவு ஏற்பட்டு விட்டது. ஆலாம் என் நிசாயி ஷஹரன், அதோட ஒரு மாத காலம் தங்களுடைய மனைவிகளிடம் ஒதுங்கி இருப்பதாக சத்தியம் வேறு செஞ்சாங்க. ஈலான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஃபஜலஸ ஃபி மஷ்ரூபத்தின் லஹு, அவங்களுக்கு சொந்தமான ஒரு பரன், அந்த காலத்து வீட்டெல்லாம் பரன் இருக்கும், சாதாரண வீடு தான். வீட்டிலேருந்து ஒரு 6 அடிக்கு மேலே ஒரு அமைப்பை கட்டி அங்கே போய் உட்காந்துக்குவாங்க, ரூம் போட்டுக்குவாங்க. மஷ்ரூபத்தின் லஹு, இந்த மேலப்பாளையத்துக்கு போயிருந்தேன், அந்த ஊரில் நிறைய பரன் இருக்குது. சாதா வீடாக தான் இருக்குது, ஓட்டு வில்ல வீடாக தான் இருக்குது. என்ன இருக்காங்க, பரன் இருக்குது அவங்க ஊரில். எங்கள் ஊர்லலாம் இல்லை அப்படி. இப்போ ஜலசஃபி மஷ்ரூபத்தின் லஹு தரஜத்துஹா மின் ஜுதுயின், அதுக்கு ஏறி போகிறதுக்கு பேரித்த மரத்தினாலான ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, ஜுது. அத்தாஹு அஸ்ஹாபுஹு யஊதுனஹு, சஹாபாக்கள்லாம் கேள்விப்பட்டு நபி கீழே வந்துட்டாங்க, எலும்பு முறிஞ்சிச்சு, கேள்விப்பட்டு விசாரிக்க வராங்க. அத்தாஹு அஸ்ஹாபு யஊதுனஹு ஃபஸல்லா பிஹிம் ஜாலிசன். இப்போ சஹாபாக்கள் வந்திருக்கும்போது ஜமாத் ஒன்றா சேர்ந்துருச்சு, தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நபி உட்காந்துக்கிட்டே தொழுவாங்க, தொழ வைப்பாங்க. சல்லா பிஹிம் ஜாலிசா, பரன்லேயே தான் உட்காந்துருப்பாங்க, கீழே இறங்க முடியாது அல்லவா. வஹம் கியாமும், அவங்க நின்றுட்டு தொழுவாங்க. ஃபலமா சல்லம இன்னமா ஜுயிலல் இமாமுல் யூத்தம பிஹி, நான் உட்காந்து தொழுகிறேன், நீங்கள் என்ன பண்ண நின்று தொழுகிறேன்னு சொன்னாங்க. இமாம் பின்தொடரப்பட வேண்டுமே. விளக்கம் சொல்கிறாங்க. இதா கப்பர ஃபக்கபீரு ஒன்று, இதா ரக்கா ஃபர்கவு 2, இதா சஜதா ஃபஸ்ஜுது வ இன் சல்லா காயிமன் ஃபஸல்லு கியாமா. ஆனால் இப்போ மன்சூக், இது ஆரம்ப கட்டத்தில் தான். இப்போ இமாம் மாதூரின் காரணமாக உட்காந்து தொழுதா கூட பின்னால் உள்ளவங்களாம் நின்று தான் தொழணும். இன் சல்லா காயிமன் ஃபஸல்லு யாமன். வ நஸல லி 29, 29ஆம் நாள் கீழே இறக்கிட்டாங்க, 29வது நாள். காலு சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக்க ஆலைத்த ஷஹரன், ஒரு மாதம் ஈலா செஞ்சுருந்தீங்க, இன்னும் ஒரு மாதம் முடியல, கீழே இறங்கிட்டீங்களே. இன்ன ஷஹரத்தி இஸ்ரூன், இந்த மாதம் 29 நாள் பண்ணாங்க. இன்ன ஷஹர இஸ்ரூன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஜுயிலத்துலியல் அருள் மஸ்ஜிதுன்னு தஹூரான ஹதீஸ் இருக்கிறது. அதில் யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, பூமியில் தான் தொழுவணும்,
பூமிக்கு மேலே உயரமான இடத்தில் தொழக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அல்ல. பூமி சுத்தமாக இருக்கணும், பூமிக்கு மேலே உள்ள வஸ்து சுத்தமாக இருக்கணும். பள்ளிவாசல் பூமி பூராவும் தொழுதுக்கலாம், பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கு சர்த்து இல்லை. ஆனால் சில பேர் பூமியில் தான் தொழுகணும், பூமிக்கு மேலே உள்ள வஸ்துக்கள்லாம் கட்டல்ல நாக்கால்லாம் அங்கே இங்கே தொழக்கூடாதுங்கிறாங்க. பெரிய பெரிய மனிதரில் உண்டான ஹசன் பஸ்ரி கூட அந்த கருத்து தான் இருக்கிறாங்க. இப்னு சீரீனும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய இமாம் தான். சலாத்து நாள் ஹஷப் கராஹத்துங்கிறாங்க. சில பேர் மாடி மேலே தொழுவது கராஹத்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மறுப்பாகத்தான் இந்த தலைப்பையே போட்டிருக்கிறாங்க. அசுல் காபான்னு சொன்னமே, இது மதீனாவில் உண்டான கிட்ட உண்டான ஒரு ஊர் பேர். அது ஒரு மேயும் தலம். அது காபா. காபா இந்த குதிரையின் கீழே வந்தது ஹிஜ்ரி 5 துல்ஹஜ் மாதத்தில் நடந்துச்சான். ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய ஒரு குதிரையில் ஏற்பட்டுருக்குறாங்க. போயிட்டு இருந்த குதிரை பெருத்த மரத்தில் மோதி அந்த வேறு தடுத்து கீழே வந்துட்டாங்க. இங்கே சாக்கு அல்லது கத்திஃபுன்னு இருக்குது. ஆனால் அபுதாவுதில் ஜஹிஷ சக்குல் ஐமன் இருக்கு, விழாவில் அடிபட்டுடுச்சின்னு சொல்லி. சில ஹதீஸ்களில் இன்ஃபக்கத்து கதமுகு, கால் உடஞ்சிடுச்சுன்னு இருக்கு. இது எல்லாம் ஒன்று தான். அதில் ரிப்பேர் வந்தால் அங்கேயும் ரிப்பேர் வரும், இங்கேயும் ரிப்பேர் வரும், எல்லாம் ஒன்று தான். எனவே ஒருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஈலா என்பதற்கு பொருள் சத்தியம் செய்தல் அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.